Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். 234 தொகுதியிலும் வேட்பாளர் விஜய் தான். 234 தொகுதியில் நிக்க போறவங்களுக்கு போட போற ஓட்டும் விஜய்க்கு தான் போகுதுன்ற ஒரு மைண்ட் செட்டும் ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணும்போது இது ஒரு பெரிய ஃபிளாஷ் அடிக்கும். ரெண்டாவது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். எங்க நிக்க போறாரு விஜய் அப்படின்றது. விஜயோட பொலிட்டிக்கல் நிஷை தமிழ்நாட்டுக்குள்ள தான் அவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும், தமிழகத்துக்குள்ள இருக்கிற அரசியலை தான் வந்து கையெடுக்கணும்ன்றது ரொம்ப தெளிவா இருக்காரு நான் பாக்குறேன். பட் விஜய் மத்திய தேர்தலுக்கோ பாராளுமன்ற தேர்தலுக்கோ ரோல் பிளே பண்ண மாட்டாருன்னு நினைக்காதீங்க, அந்த ரோல் பிளே பண்ணுவார். திடீர்னு டிவிகேல இருந்து திமுகவுக்கு ஜம்ப் ஆயிருக்காங்க. டிவிகே அப்படிங்கிறது இன்னொரு பிஜேபி தான் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இது ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டடான ஒரு எபிசோட். நீ எப்பமா பாஜகவுக்கு போன, பாஜகக்குள்ள எப்படி செயல்படணும் உனக்கு எப்படி தெரியும்? நீ பாஜகவையும் பத்தி பேசுறீனா நீ என்ன குஷ்பு மேடம் மாதிரி எல்லா கட்சியில இருந்திருக்கியா? திமுக, காங்கிரஸ், பாஜகன்னு தாவேக்காக்கு அகைன்ஸ்டா எப்படி ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப் பண்றாங்க? ஏன்னா ஆப்வியஸ்லி அந்த அம்மா திமுகவை பொறுத்த வரைக்கும் அம்மாவோ அப்பாவோ ஒரு போஸ்டிங்ல இருந்தா பிள்ளைக்கு அந்த போஸ்டிங் வர்றதுன்றது பாரம்பரியங்க. நான் உங்கள் சங்கீத். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். ஏற்கனவே நம்ம ஒரு நேர்காணல் வந்து பேசியிருக்கோம், விஜய் அவர்களுக்கு என்ன சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு தேர்தல் ஆணையமும் வந்து இந்த தேதியிலிருந்து இந்த தேதிக்குள்ள புதுசாக தொடங்கி இருக்கக்கூடிய கட்சிகள் இல்லை மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து பொது சின்னம் கேட்டு விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற டேட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து எந்த சின்னத்தையும் வந்து கேட்டு பெறலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு இருப்பதாக ஒரு தகவல். பொதுமக்களிடம் எளிதாக கொண்டு செல்ல எந்த சின்னத்தை தேர்வு செய்வார்னு நீங்க நினைக்கிறீங்க? முன்னாடி சொன்ன அதே விஷயம்தான். அந்த பூத் வரைக்கும் அந்த வாக்கு செலுத்தக்கூடிய இடம் வரைக்கும் எந்தெந்த சின்னமும் கையில் இருக்கலாமோ அது எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஃபஸ்ட்டு லாட்டில் கேட்கறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மொபைல் ஃபோன், பேனா, மோதிரம் கூட வந்து வாட்சும் கேட்கலாம் அப்படின்னு லிஸ்ட்டில் வச்சுருக்கிறதா ஒரு பேச்சு கேள்விப்பட்டேன். அதே தான் திரும்ப வந்து நம்ம கேட்க தான் முடியும். லாட்டில் 190 சின்னம் சேர்த்துருக்காங்க இந்த வாட்டி எலெக்ஷன் கமிஷன். எத்தனை சின்னம் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு லாட்டில் அப்ளை பண்ணும்போது அவைலபிலிட்டி இருக்கிறத பற்றி கொடுத்துருவாங்க. ஸோ இது போல தான் அந்த மக்கள் கையில் நெருக்கமாக இருக்க வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு பார்க்குற இடத்துல ரீச் ஆகிற மாதிரியான ஒரு சின்னமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த 190 சின்னம் லிஸ்ட்டும் கொடுத்துருவாங்க கட்சி தலைமைக்கு. அங்கே உட்காந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் லாட் செகண்ட் லாட்னு அப்ளை பண்ணுவாங்க, அது லாட்ரி சிஸ்டமில் கொடுப்பாங்க, அவ்வளோதான். விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதி எது அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ பரவலாக மக்கள்கிட்டே வந்து எழுந்திருக்கு. ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மதுரை மேற்கு தொகுதியில் ஒட்டப்பட்டுள்ள அந்த போஸ்டர் தான் வந்து பெரும் பரபரப்பை உள்ளாக்கி இருக்கிறது. ஏற்கனவே அவர் வந்து சென்னையில் நிற்பாரா, இல்லை நாகப்பட்டினத்தில் நிற்பாரா, ராம்நாட்டில் நிற்பாரா, அதை விட்டுட்டு தூத்துக்குடி போவாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து இருக்குது. தற்போது மதுரையும் வந்து மையம் விட்டு இருக்கு விஜயை சுற்றி. அப்போ எம்ஜிஆர் வழியில் இப்போ மதுரை மாவட்டத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறாரா? ஏன்னா அப்போ ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டமாக இருக்கும்போது இவர் ஆண்டிப்பட்டியை வந்து தேர்ந்தெடுத்த நபராக வந்து எம்ஜிஆர் இருந்தார். ஆண்டிப்பட்டியில் பயங்கர செல்வாக்கு இருந்துச்சு, ஆண்டிப்பட்டிலையும் ஜெயிச்சார். அதன் பிறகு ஜெயலலிதா அவர்களும் ஆண்டிப்பட்டியை சென்டிமெண்ட்டாக தேர்ந்தெடுத்து ஜெயிச்சாங்க. அதனால எதுவும் மதுரையை குறி வச்சிருக்காரா? இல்லை, ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக தான் இதை நான் பார்க்குறேன். ஏற்கனவே நம்ம வந்து பல இடங்களில் இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்லேயே நான் வந்து இதை கேள்விப்பட்டிருக்கேன், கண் கூட பார்த்துருக்கேன். ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய பிரதான வேட்பாளர்கள் யார் யார் இருப்பாங்களோ அவங்க பெயர்கள்லையே டம்மி வேட்பாளர்களை மற்ற கட்சிகள் ரெடி பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ பாஜகவில் வினோஜ்னு ஒருத்தர் நிற்கிறாரு ஹார்பர் தொகுதியிலனா, ஹார்பர் தொகுதியில் 2-3 வினோஜ் பி செல்வம்ன்ற பேர்லேயே திமுகவில் ஆட்கள் இருப்பாங்களாம். அவங்களும் வந்து சுயேட்சையாக மனு தாக்கல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இவர் வந்து இத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணியிருப்பார் பாஜகவுக்காக, வினோஜ் பி செல்வம் என் பேர் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு. எலெக்ஷன் கமிஷனில் அந்த மிஷினில் நீங்கள் ஓட்டு போட போய் பார்க்கும்போது 6 வினோஜ் பி செல்வம் இருந்தால் ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா? இது போன்ற நிகழ்வுகளில் எல்லா பெரிய கட்சிகளும் பிரைமரியாக இருக்கக்கூடிய முக்கியமான கீ வேட்பாளர்களுக்கு அகைன்ஸ்டாக அவங்க பேர்லேயே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை இறக்குறதும் அது போல் கேண்டிடேட்ஸ் பெயர் மாற்றம் பண்ணி வைக்கிறதும் வந்து செய்யக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2ஆம் தர அரசியல் ஸ்ட்ராட்டஜி இது. இதை பண்ணுவாங்க. இப்போ இந்த சாதாரண வேட்பாளர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, விஜய் அப்படின்ற பேர், அதே பேர்ல ஒரு 20-25 பேரை எல்லா கட்சியும் திமுக ஒரு 4 வேட்பாளர், அதிமுக 4 வேட்பாளர்னு இறக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இப்போ நீங்கள் சொல்றது கடந்த 2020 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 6 ஓபிஎஸ் நின்னாங்க. கரெக்ட். ராம்நாட்டில் இது ஏன் நடக்குது?
என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பேருக்கு வரக்கூடிய வாக்கை எப்படியாவது திருடிக்க முடியாதா அப்படின்ற ஒரு குறைச்சி ஒரு 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 செகண்ட் தரமான ஒரு வேலை. அது எப்படியாவது கொஞ்சம் குறைச்சிட மாட்டோமா அப்படின்றது. அப்போ இது நார்மல் பேருக்கே இருந்ததுன்னா, இது தமிழகம் அறிஞ்ச பெயர். இந்த பெயருக்கு அகைன்ஸ்டா என்ன வேணா நடக்கலாம். ஸோ இதுக்கு கவுண்டர் நரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நீங்க சொல்ற மாதிரி இது மதுரை மட்டுமோ, வேலூர் மட்டுமோ, ராமநாதபுரமோ, கடலூரோ, இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய திருவொற்றியூரோ, கொளத்தூரோ மட்டும் கிடையாது. 234 தொகுதிகள்லையும் தாவேக்கா வேட்பாளர்கள் தளபதி விஜய் இங்க நிக்கிறாரு, ஜெயிக்கிறாருன்ற மைண்ட் செட்டுக்குள்ள போயிடணும். அவங்களுக்கு கேண்டிடேட் யாரா வேணா இருக்கலாம், ஆனா அவங்க யாருக்கு ஓட்டு போட போறாங்கன்றதுல தெளிவா இருக்கணும். ஓட்டு யாருக்கு? ஓட்டு அவங்க தலைவர் தளபதி விஜய்க்கு. ஸோ இங்க 234 தொகுதியிலும் வேட்பாளர் விஜய் தான். 234 தொகுதியில் நிக்க போறவங்களுக்கு போட போற ஓட்டும் விஜய்க்கு தான் போகுதுன்ற ஒரு மைண்ட் செட்டும் ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணும்போது இது ஒரு பெரிய ஃபிளாஷ் அடிக்கும், இது ஒரு பெரிய ரீச் அடிக்கும். ரெண்டாவது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும், எங்க நிக்க போறாரு விஜய் அப்படின்றது. ஸோ இது ரெண்டுத்தையுமே இது வந்து ஈஸியா செஞ்சு விட்டுரும். நீங்க இது வந்து ஒரு ஃபேன் செலிப்ரேஷன், அவங்க ஒரு ஆர்வத்தில் பண்றாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இது அதை தாண்டின ஒரு அரசியல் புரிதலா நான் பார்க்குறேன் தாவேக்கா சைட்ல இருந்து. அந்த அதர் ஹேண்ட் இது ஒரு கொண்டாட்டமாகவும் இருக்கலாம். எல்லாருக்கும் அவங்க முதல்வராக எதிர்பார்க்கிறவரு அவங்க தொகுதியிலேருந்து வரணுன்றது ஆசை தானே. 234 தொகுதிகளையும் தொண்டர்கள் விரும்புவாங்க, ஆப்வியஸ்லி விரும்புவாங்க, சொல்ல முடியாது, கேரளாவில் கூட விரும்புவாங்க. அதனால அதுக்கு அவங்க கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழ்நாட்டில் போட்டியிடுது. கேரளாலையும் நீங்கள் குறிப்பிடுவது போல ஃபேன் பேஸில் அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தை ஒரு தேசிய கட்சியாக மாற்றும் முயற்சி எதுவும் விஜய்க்கு ஃபியூச்சரில் இருக்குமா? ஆக்சுவலி தேசிய கட்சியாக மாற்றுவாருன்னு எனக்கு தோணலை. ஏன்னா அவர் நீங்கள் கமல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அது மக்கள் நீதி மையம் ஒரு சென்டர் பாலிடிக்ஸ் சவுத் இந்தியான்ற மாதிரி ஃபார்ம் பண்ணாரு. அஇஅதிமுக உருவான போது எம்ஜிஆரும் அந்த திட்டத்தில் தான் அது அஇஅதிமுக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஃபார்ம் பண்ணாரு. ஆனால் விஜய் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்காரு. தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காரு. நீங்கள் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுட்டு அதோட ஆந்திரா வெர்ஷன், கேரளா வெர்ஷன் ஒன்று கிரியேட் பண்ண முடியாது. ஸோ விஜயோட பொலிட்டிக்கல் நிஷை தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும், தமிழகத்துக்குள்ளே இருக்கிற அரசியலை தான் கையெடுக்கணுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காருன்னு நான் பார்க்குறேன். பட் விஜய் மத்திய தேர்தலுக்கோ பாராளுமன்ற தேர்தலுக்கோ ரோல் பிளே பண்ண மாட்டாருன்னு நினைக்காதீங்க, அந்த ரோல் பிளே பண்ணுவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜன்சுராஜ் பார்ட்டி இருக்காங்க, பிரசாந்த் கிஷோர், அவரு அந்த ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட் பார்ட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. தமிழகத்தில் விஜய் இருக்காரு. இன்னும் எந்தெந்த பார்ட்டி எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு, உருவாக போகுது, யார் யாரெல்லாம் ஒன்று சேருவாங்க நமக்கு தெரியாது. டியூ கோர்ஸ்ல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இந்த மாதிரி நல்ல நல்ல முதல்வர்கள் நல்ல நல்ல மாநில கட்சிகளோட கைகோர்க்கிறதுக்கு வாய்ப்பு ஃபியூச்சர்ல இந்தியா இப்போ இருக்கக்கூடிய இந்தியா அலையன்ஸ் மாதிரி வேற ஒரு பெரிய அலையன்ஸ் நம்ம எப்பயுமே ஒன்று பேச இல்லைங்களா, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி. அந்த கூட்டாட்சினா என்னன்னா எல்லா ஸ்டேட்டும் ப்ராப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணி எல்லா ஸ்டேட்டும் ப்ராப்பராக அங்கே வாங்கிக்கணும். இப்போ இருக்கிற மாதிரி உத்தரப்பிரதேஷ்க்கு அதிகமாக போகுது, ராஜஸ்தானுக்கு அதிகமாக போகுதுன்னு புல வேண்டிய தேவை இருக்காது. எல்லாரும் ஒரு சம பங்கு கான்ட்ரிபியூட் பண்ணி சம பங்கு அங்கே வாங்கி எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணும். அது மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு மத்தியில் ஆட்சி மாற்றத்திற்கு கூட விஜயோ பிரசாந்த் கிஷோரோ ஃபியூச்சரில் ஒரு காரணக்கர்த்தாவாக இருக்கலாம். ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் அவருடைய பொலிட்டிக்கல் நிஷேவை அவர் பார்க்கறது இன்னைக்கு தமிழகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட லாங் டேர்ம் பிளான்லையும் எனக்கு தமிழகம் தான் தெரியுது. ஸோ இதான் சொல்லுவேன், வேகா 4 விஷயத்தில் தலைவிடுற மாதிரி ஆள் கிடையாது நம்ம ஆள். நின்று நிதானமாக ஜெயிப்பாருன்னு தோணுது எனக்கு. விஜய் நின்னார்னா கான்கிரிட்டாக அடிப்பார். ஏன்னா அவர் சினிமாலேயும் அதே தான் சொன்னாங்க, அவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தவர். ஆனால் நின்று நிதானமாக விளையாண்டாரு, இன்னைக்கு அவர் தான் நம்பர் 1. அது மாதிரி தமிழகத்தை அவர் கேபிடலைஸ் பண்ணிட்டாருன்னா போதும். இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக பாண்டிச்சேரியிலேயே ஒரு கிளை வச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நாள்பட எல்லா பார்ட்டி எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே அந்த பாண்டிச்சேரியில் திமுக ஆட்சியிலும் இருந்தாங்க. அது எப்படின்னா இதோட growth தான். பாண்டிச்சேரி அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணல, தமிழகத்தில் வளர்ந்ததோடைய ஃப்ரிஞ்சு தான் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிக்காக அவங்க ஒர்க் பண்ணது கிடையாது. அது போல தமிழகத்தில் தாவேக்கா வளரும் பட்சத்தில் எல்லா மாநிலங்கள்லையுமே அந்த ஃப்ரிஞ்ச் தமிழ் பெல்ட் இருக்கும் இல்லைங்களா, இப்போ ஆந்திராவும் சரி, கேரளாவும் சரி, பெங்களூர், கர்நாடகாவும் சரி, அந்த இடங்கள்ல மேபி ஃபியூச்சர்ல ஆப்வியஸ்லி தாவேக்காக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவில் பிரபலமான வைஷ்ணவி அவர்கள் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது கட்சியில் தன்னை உறுப்பினராக சேர்ந்துக்கிட்டாங்க. நான் விஜயோட தீவிர ஃபேன், பட் இருந்தாலும் நான் கட்சி பணியாற்றி தளபதி அவர்களுடைய அரசியல் பயணத்தில் நானும் இருக்கணும், அவர் தலைவராக தொடரும், அவருடைய தலைவராக ஏற்றுக்கிட்டு நான் தொடரணும், அவருடைய அரசியலை பயணிக்க விரும்புகிறேன் அப்படின்லாம் சொல்லி பல்வேறு பேட்டிகள்லாம் கொடுத்த பார்த்தோம். இன்னைக்கு திடீர்னு டிவிகேல இருந்து திமுகவுக்கு ஜம்ப் ஆகியிருக்காங்க. செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் ஐக்கியமாயிருக்காங்க. ஆனால் உடனே ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, டிவிகே அப்படிங்கிறது இன்னொரு பிஜேபி தான் அப்படிங்கிறது குறிப்பிட்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி இது ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டடான ஒரு எபிசோட்.
இந்த எபிசோடு இது ஒரு எபிசோடு, அவ்வளவுதான். இந்த எபிசோடு இந்த வாரத்தோட முடிஞ்சு, அடுத்த வாரத்துக்கு இதுக்கு வேல்யூவே கிடையாது. இந்த வாரம் கடைசியாக அதை பற்றி பேசிக்கலாம், அவ்வளவுதான். இது இதோட முடிஞ்சிடும். இதுல இருந்து நிறைய ஆனால் உள்ளர்த்தங்கள் இருக்கு. முதல்ல தாவேகாக்குள்ள வர்றது, இந்த சோஷியல் மீடியா பிரபலங்கள்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா? சோஷியல் மீடியாவில் மக்களை ஈர்த்து, அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ரீல்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு ட்ராமாவாக இருக்கலாம், மக்களை என்டர்டெயின் பண்ணியோ ஏதோ ஒரு விஷயத்தில் வழி நடத்தியோ ஃபாலோ பண்ண வச்சு அவங்களுக்கு ஒரு அரசியல் ஞானத்தை, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு ரகம். அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சிக்கு அது பலமாக இருக்கலாம். ஒரு கட்சிக்குள்ளே இணைஞ்சிக்கிட்டு நான் அது மூலமாக சோஷியல் மீடியாலையும் பிரபலமாயிட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எனக்கு ஃபாலோவர்ஸாக மாற்றி நான் ஒரு விஷயத்தை அவங்க மனசில் விதைச்சி அந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கள, அது தவறான ஒரு பேரசிட்டிக் ஆக்டிவிட்டி. அதுதான் இங்கே நடந்திருக்கு. இப்போ இவங்க அந்த கட்சிக்குள்ளே வரும்போதே நான் ஒரு செலிபிரிட்டின்னு வர்றது, இருந்தும் இவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது பல மேடைகளில். எல்லாத்தையும் தாண்டி அவுட் ஆஃப் நோவேர் இந்த கட்சி விட்டு நான் போகிறேன் அப்படின்னு அவங்க அன்னைக்கு கட்சி விட்டு போகிறதுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு, அந்த காரணம் பொய். ஏன்னா அந்த மேடையில் ஏற்றலை, மனித சங்கிலி அமைச்சு கீழே தள்ளிட்டாங்கன்னாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க அந்த ஸ்டேஜில் நிற்கிறாங்க. பொதுச் செயலாளர் அவங்களுக்கு அந்த பொன்னாடை போற்றி மரியாதை பண்ணுறாரு. அந்த ஃபோட்டோ அடுத்த நாள் பசங்க தாவேகா பசங்க போஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது இது பொய்ன்னு தெரியுது. சரி, வெளியில் வரும்போது என்ன சொன்னீங்க? அங்கே இளைஞர்களுக்கு வளர்கிற முன்னுரிமை இல்லை, பெண்களுக்கு இடம் இல்லைன்னீங்க. அப்போ அதோட முடிச்சிருக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு தாவேகா விட்டு வந்துட்டேன்றீங்க. இன்னைக்கு திமுகக்குள்ளே போகிறீங்க. திமுகவோட பின்புலத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ திடீர்னு உள்ளே போகிறீங்கன்னா எனக்கு என்ன கேள்வினா, நான் தாவேக்காலேருந்து கோச்சிக்கிட்டு திமுக போனேன்னு சொல்லுவேன்னா, திமுகவில் இருந்து தாவேக்காவை திட்டிப்புட்டு திரும்ப திமுகவுக்கு போனேன்னு நான் நினைக்கிறதா? ஏன்னா அவங்க அம்மாவும் பிள்ளைக்காக திமுகலேருந்து வெளில வந்துட்டாங்கலாம் சொன்னாங்க. இன்றைக்கி அம்மா கையை பிடிச்சி குழந்தைய கூட்டிகிட்டு போய் திமுகவில் செந்தில் பாலாஜிக்கு முன்னாடி கட்சியில் சேர்க்குறாங்கன்னா எனக்கு புரியவே இல்லை இந்த லாஜிக். சரி, இதை கூட ரெண்டாம் முடிச்சுக்கோம். உள்ளே போனோடனே பாஜகவின் இன்னொரு திரை தான் தாவேக்கான்னு சொன்னால் எனக்கு என்ன கேள்வினா, நீ எப்பமா பாஜகவுக்கு போன? பாஜகக்குள்ளே எப்படி செயல்படணும்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ பாஜகவையும் பற்றி பேசுறீன்னா நீ என்ன குஷ்பு மேடம் மாதிரி எல்லா கட்சியிலும் இருந்திருக்கியா? திமுக, காங்கிரஸ், பாஜகன்னு. ஸோ உனக்கு அவ்வளோ பெரிய பின்புலம் கிடையாது, அவ்வளோ பெரிய அரசியல் ட்ராக் கிடையாது. நீ எப்படி பாஜகன்ற வார்த்தையை பிரயோகப்படுத்துகிற? அப்போது இது திமுகவோ சொல்லி கொடுத்த வார்த்தை. ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் குழந்தைக்கு ஒன்று சொல்லி கொடுத்து ஸ்டேஜில் சொல்லுமான்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா தமிழகத்தில் யார் எதை பேசினாலும் திமுகவுக்கு எதிராக பேசுனீங்கன்னா காவி சாயத்தை ஊற்றி சங்கின்னு சொல்றது, அதே மாதிரி பாஜக எதிராக பேசுனீங்கன்னா கருப்பு சாயத்தை ஊற்றி ஊப்பின்னு சொல்றது ஒரு பாரம்பரியமாக நடந்துகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். நீங்கள் கருத்தெல்லாம் சொல்லவே முடியாது. சொன்னீங்கன்னா ரெண்டு பேரில் யாராவது ஒரு பெயிண்ட் எடுத்து உங்களை ஊற்றிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தாவேக்காவை எப்படியாவது பாஜகன்னு பிராண்ட் பண்ணிட்டோம்னா அந்த பாஜகவோட எதிர்ப்பு தாவேக்கா மேலேயும் தொத்திக்கொள்ளும்ன்ற ஒரு எண்ணத்துல நிலைப்பாட்டில் இதை செஞ்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லக்கூடாதா? இது ரொம்ப ஆப்வியஸ். இது நம்ம இருத்துக்கலாமெல்லாம் கேட்கக்கூடாது. இதுதான், இப்படித்தான். இப்போ ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது தாவேக்கா வளர்ந்துடாமல் பார்த்துக்கிறதுக்கு பல்முனை தாக்குதல். அதில் ஒரு தாக்குதல் இது, இந்த பாகிஸ்தானோட டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க, ப்ளீட் த்ரூ 1000 கட்ஸ் அப்படின்னு. நெத்திக்கு நெத்தி பாகிஸ்தானால் இந்தியாவை அடிக்க முடியாது. 1000 இடங்கள்ல 1000 தீவிரவாத குழுக்கள் போய் சின்னதாக அடிப்பாங்க, சின்னதாக அட்டாக் பண்ணுவாங்க. இது மூலமாக இந்தியாவை சரிச்சிட முடியும்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு. அதில் அவங்க பொருளாதாரமே சரிஞ்சுதுன்றது வரலாறு. அதுபோல இது தாவேக்காவை எங்கெங்கெல்லாம் ஹெட் கவுண்டர் பண்ண முடியல அங்கெல்லாம் இந்த மாதிரி சில்வண்டுகளை விட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ இதில் என்னன்னு நமக்கு டேக்அவே என்ன நம்ம கற்றுக்க வேண்டியனா, தாவேக்கா இளைஞர்களும் கேடர்ஸும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார் உள்ளே வந்தாலும் யார் இவங்களுக்காக பேசினாலும் யார் ஏன் பேசுகிறாங்க, இவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு, இவங்க பின்புலம் என்னன்னு பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஈஸியாக மேனிப்புலேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது திமுக பல இடங்களில் திரும்ப செய்ய போகிறாங்க. இந்த எபிசோடு வைஷ்ணவ் எபிசோட் முடிஞ்சு இதுக்கப்புறம் திரும்ப வரும். இதில் இன்னொரு ஒரு பெரிய லெசன் ஒன்று இருக்குது. தாவேக்காலிருந்து வெளியேறுகிறேன் அப்படிங்கிற ரீதியில் ஒரு 2 பக்கம் அறிக்கையெல்லாம் வெளியிட்டப்ப எனக்கு உரிய மரியாதை அவங்க கொடுக்கப்படலை, நீ எல்லாம் பொம்பளை பிள்ளையா வீட்டில் உட்காந்துரு அப்படிங்கிறமான வார்த்தைகள்லாம் நான் கேட்க நேரிட்டது. இல்லைங்க, இதெல்லாம் அதுதான் சொன்னேன். உள்ளே இருந்துக்கிட்டு இப்போ சொன்னால் கூட ஏதோ ஒரு காலெல்லாம் அரசியல் இதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்டாங்க. அப்படிதான் எங்கள் அரசியல் எதுக்குன்னு அந்த பிள்ளையை கேட்குறாங்களா இருந்தால் எதுக்குங்க அந்த பிள்ளையை மேடையில் எடுத்து பேச சொல்லி அழகாக பார்க்க போகிறாங்க? எதுக்குங்க அந்த கட்சியில் சேர போகிறாங்க? எனக்கு வேணாமா, நாங்கள் ஆம்பளை பசங்க மட்டும் வச்சு கட்சி ஓட்டி நடத்திக்கிறோம் சொல்லியிருப்பாங்கல்ல. இது என்ன ஒரு அபத்தமான ஒரு அவதூறு. ஒரு பொம்பளைங்க பிள்ளை வேணான்றது எப்படிங்க ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கும்? பெண்கள் வாக்கு இல்லாமல் எந்த கட்சிங்க ஜெயிக்க முடியும்? இது என்னங்க ஒரு அபத்தம். அதாவது முதல்ல பெண்கள் ஓட்டெல்லாம் கெடுக்கிறதுக்கு பண்ண ஸ்டேட்மெண்ட் அது ஒரு அட்டெம்ப்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் இளைஞர்கள் ஓட்டை சீர்குலைக்க முடியுமான்னு பார்க்கறது. 3வது இப்போ பாஜக அப்படின்னு சொல்லி மைனாரிட்டிஸ் ஓட்டை கெடுக்க முடியுமான்னு பார்க்கறது. இது ஒன்னொன்றுமே நரேட்டிவ்ங்க. இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண ஒரு தனிப்பட்ட இன்சிடெண்ட்டாக பார்க்காதீங்க. இது ஒரு பெரிய ஒரு இன்சிடெண்ட்டோட ஒரு செயின் ஆக்டிவிட்டியில் ஒரு லிங்க்.
ஏன்னா நீங்க மக்கள் நீதி தாவேக்கால இருக்கிற பெரும்பாலானோர் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கட்சிகள்ல இருந்து ஓட்டு போட்டவங்க தான் இன்னைக்கு வந்து ரசிகர்களா இருந்திருப்பாங்க எல்லா கட்சிகளுமே. இன்னைக்கு விஜயே வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் தலைமையை ஏற்று பல்வேறு கட்சிகள் இருந்த நபர்களும் வந்து உள்ள வந்திருக்காங்க. இப்போ திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக, பாமக, மதிமுக எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் வந்து தான் அங்கே உள்ள ஃபார்ம் ஆயிருக்கு தாவேக்கா. ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா ஒரு ரசிகருடைய ஒரு தொண்டரை குமுறலை பார்க்க வேண்டியதானே தேவை இருக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல நான் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணோம். எல்லா கட்சியில இருந்தும் மக்கள் கலைஞ்சு தாவேக்கால போய் சேர்றாங்கன்னு நெறியாளரே வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இதை ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா ரசிகர்களா எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. சரி, அங்க இருந்தானே எல்லாம் இல்ல இதை அட்ரஸ் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். தாவேக்காக்கு ஆள் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எல்லா கட்சியில இருந்தும் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நான் புரிஞ்சுக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். இப்போ இதுல நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, அங்கீகாரம்னா என்ன கொடுக்கணும் பிரதர்? வந்தோடனே கையில கட்சி போட்டு கட்சி என்ன கடையா கல்லாப்பட்டி போட்டு இந்தாமா நீ உட்காரமா இல்லை கல்லாப்பட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு இது வந்து ஒரு இயக்கம்ங்க. அரசியல்னு வரும்போதே செல்ஃப்லெஸ்ஸா மக்களுக்காக வரணும். உங்களுக்கு பதவியெல்லாம் ரெண்டாம் பட்சம் போது சேவை தான் முதல். மக்களுக்காக செயல்படலாம் இல்லையா, அந்த கட்சிக்காக நீங்க சமூக வலைதளத்துல தொடர்ந்து பேசலாம். எதிர்கட்சிகள் பண்ணக்கூடிய தவறோ இல்லை ஆட்சியில் இருக்கவங்க பண்ணக்கூடிய குற்றங்களோ சுட்டி காட்டலாம். இதெல்லாம் யார் உங்களை தடுக்க முடியும்? இது யாராவது தடுக்க முடியுமா பிரதர்? அவங்க அதை தானே சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டு இருந்தாங்க. துணி கடையில் புடவை என் பேர் சொன்னால் டிஸ்கவுண்ட்ல கொடுப்பாங்க, அந்த கடையில் போனால் என் பேர் சொல்லி டிஸ்கவுண்ட்ல கூப்பன்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்றதெல்லாம் யார் தடுக்க போறா? அது மாதிரி இந்த தாவேக்காகவும் அவங்க பிரச்சாரம் பண்ணணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசணும்னா தாராளமாக பேசலாம். இதை யார் தடுக்க போறா? எனக்கு இங்க ஒரு பதவி வேணும், எனக்கு உடனடியாக அங்கீகாரம் வேணும், நான் ஒரு ஆள் ஆகணும்னு போது இந்த மாதிரி 90 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னா 90 லட்சம் பேரும் கேட்டா என்ன கொடுக்க முடியும்? 1 கோடி உறுப்பினர்கள் ஆயிட்டாங்க. 1 கோடி உறுப்பினர் இருக்கலாம், 2 கோடி ரசிகர்கள் இருக்கலாம். எல்லாரும் கேட்டா என்ன ஆகும் நிலைமை? ஸோ கொடுக்கலனாலும் என்ன புரிஞ்சுக்கணும், சரி கேட்கறது கூட உன் உரிமை, என் தலைவர்கிட்ட நான் கேட்கறேன் அப்படின்னு கேளுங்க. கொடுக்கலன்னா என்னங்க பண்ணணும்? நின்று நிதானமா உன் உழைப்பின் மூலமா நீ ப்ரூவ் பண்ணினா அந்த கட்சிக்கு நல்ல இளைஞர்கள் வேணும்னு போது உன்னை குறுக்கி கொண்டாட போறாங்க. அந்த கட்சி 8 மாசத்துல எலெக்ஷன், பெரிய பெரிய ஜாம்பவான்களோட சண்டை செய்யறதுக்கு போர்க்களத்துக்கு போறாங்க. இன்னைக்கு நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரோட சின்ன சின்ன பிரச்சனையுமா பார்த்துட்டு இருக்க முடியும்? என் சேஃப்டி பின்ன காணும், என் ஹேர் பின்ன காணும்னு. ஸோ அது இல்லை இங்க பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னா, இது நீங்க அதுதான் இப்படி ஒரு சாதாரண பிரச்சனையா, ஒரு பெண் குழந்தை அது அரசியலுக்கு வருது, அதுக்கு போதுமான இடவசதி இல்லை, அது மதிக்கப்படலைன்றதெல்லாம் பொய். நான் சொல்றது இதெல்லாம் கட்டமைக்கப்பட்ட நரேட்டிவ் பொய். உண்மை என்னன்னா, இவங்க ஒரு நரேஷனை செட் பண்றாங்க தாவேக்காக்கு அகைன்ஸ்டா. பெண்களா, இந்த பொம்பளை பிள்ளையா, சரி பெண்கள் அகைன்ஸ்டா பண்ணுவோம், இளைமையான வயசுல இருக்காங்களா இளைஞரை டார்கெட் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த பிள்ளை பேரை வச்சு பாஜகவோட சேர்த்து தாவேக்காவை நரேஷன் செட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இது எல்லாமே திமுகவின் செட்டப்பா இருக்கலாம், கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றேன். இதில் நான் சொல்ல வந்த பெரிய எபிசோடு என்னன்னா, மக்கள் நீதி மையம்ன்ற ஒரு கட்சி 19லயும் நிக்கிறாங்க, பெருசா சோபிக்கல, கூட்டணி அமைக்க முடியல, 21லயும் என்னென்னோ ட்ரை பண்றாங்க, ஆனா ரொம்ப மார்ஜின்ல கமலையை கூட தோத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சியிலேருந்து பல பேர் வந்து திமுக போய் சேர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி இதே இப்போ நீங்கள் சொன்ன அதே ஸ்டேச்சரில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பிரபலங்கள்லாம் போய் சேர்ந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த கட்சி தலைவரே ஒரு சீட்டு கேட்டுட்டு போய் அங்கே நிற்கிறாரு, அவங்க கூட ரொம்ப இணக்கமாயிட்டாரு அப்படின்னு இன்னைக்கு பார்க்குறோம். இது அந்த நேரத்தில் அவங்களுடைய தவறான கொள்கைகளாலும் செயல்பாடுகளாலும் வந்த ஒரு தோல்வி. அந்த தோல்வியை தாண்டி ஒரு எலெக்ஷன் தோத்ததை கூட தாங்க முடியாமல் கலைஞ்ச ஒரு கட்சி, ஒரு ஃபெயில்டு பார்ட்டி மக்கள் நீதி மையம். இன்னைக்கு தாவேக்காவை மக்கள் நீதி மையத்துக்கு ஈக்குவலா போர்ட்ரே பண்ணி ஒரு நரேஷனை செட் பண்றதுக்கு நடக்கிற வேலை இது. 26 தேர்தலுக்கு அப்புறமா, அதாவது மக்கள் நீதி மையமாவது ஒரு தேர்தல் தோத்துட்டு இது மாதிரி கலைஞ்சுது, தாவேக்கா அதுக்கு முன்னாடியே கலைதுன்னு ஒரு போய் வரப்போகுது. அடுத்து அங்க இருக்கவங்க எல்லாம் கலைஞ்சிங்க வந்துருவாங்க, 26 தேர்தல் முடிஞ்சோன்னா விஜயும் வந்துருவாருங்க அப்படின்னு ஒரு போய் கிளம்பும். எதிர்பார்த்துட்டே இருங்க, வரும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு கதையை கட்டுறதுக்கு தான் மேபி நம்ம இப்போ பத்மபிரியா அவர்களுக்கு மாநிலவில் ஐடி விங் துணை செயலாளர் பதவியெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க திமுகல. ஏன் எம்பி சீட்டு கொடுக்கல 24ல? சரி 21 26ல எம்பி. அது மாதிரியான ஒரு கட்சி ரீதியான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எதுவும் இந்த பொண்ணுக்கும் கொடுக்கப்படுமா அப்படிங்கிற விமர்சனங்களும் அது பத்தி எனக்கு ஐடியாவும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. என் கேள்வி என்னன்னா, தாவேக்காக்கு அகைன்ஸ்டா எப்படி ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப் பண்றாங்க? ஏன்னா ஆப்வியஸ்லி அந்த அம்மா திமுகவை பொறுத்த வரைக்கும் அம்மாவோ அப்பாவோ ஒரு போஸ்டிங்ல இருந்தா பிள்ளைக்கு அந்த போஸ்டிங் வர்றதுன்றது பாரம்பரியங்க. இதுதாங்க குடும்ப அரசியல் நம்ம சொல்றோம். அந்த அம்மா ஒரு போஸ்டிங்ல இருக்காங்கன்னா அந்த போஸ்டிங் இந்த பிள்ளைக்கு நாளைக்கு வரதான் போகுது. இதுல என்ன கேள்வி? அதுக்கு தான் அந்த நாடகமே நடத்தப்பட்டிருக்கு. போயிட்டு ஒரு பெட்டரான ஒரு இந்த வடச்சென்னை படத்துல சொல்ற மாதிரி என் விசுவாசம் குணாக்குலடா, என் விசுவாசம் செந்தில்கடான்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய எதிர்பார்க்கணும். ஆனா இதை தாண்டி இது ஒரு எபிசோட் நரேஷன் கிடையாது, இது ஒரு ப்ராடர் நரேஷன். இதுக்கு கவுண்டர் நரேஷன் தாவேக்கா ரெடி பண்ணிக்கணும், இல்ல அந்த மாதிரி செயல்பாடுகள் அந்த நரேஷனுக்கு ஒட்டி கூட போயிடாம பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு சொல்ல வரும்பு. இதுவரை உங்க பிரயோகத்தை உங்களுக்கு நன்றி சார். தேங்க்யூ ஃபார் ஹேவிங்.